வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன பற்றி பேச போகிறோம்னா, ஒரு ஹெல்த் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற மேஜராக இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ எப்படி நான் சொல்கிறேன்னு வந்து பார்த்தா, இப்போ ஒரு 100% எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஒரு 50% பீப்புள் வந்து இதனால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அது நம்ம எப்படி நம்ம ஹோம் ரெமெடி வச்சு நம்ம ஈஸியாக க்யூர் பண்ணுறதுன்றப்ப தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பற்றி தான் வந்து இருக்க போகுது. இப்போ அவங்க டாபிக் உள்ளே போகலாம். என்ன டாபிக்னு வந்து பார்த்தா கிட்னி ஸ்டோன். இப்போ நிறைய பேருக்கு மேஜராக ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் இருக்கிறதே வந்து இந்த கிட்னி சுகருக்கு அடுத்தது வந்து பார்த்தா இதுதான் வந்து மேஜராக நிறைய பேருக்கு இருக்குது, கிட்னி ஸ்டோனு. இது நம்ம நிறைய பேர் வந்து என்னென்னா லட்சக்கணக்கில் வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம எப்படி வந்து ஹோமில் இருக்கிற பொருள் வச்சு, அதாவது சிம்பிள் ரெமெடி வச்சா நம்ம எப்படி வந்து இந்த கிட்னி ஸ்டோன் இந்த ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்ணலான்றப்ப தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இப்போ ஜென்ரலாக வந்து நிறைய பேர்னா இது எதனால் வந்து கிட்னி ஃபார்ம் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு அதுவே தெரியறதில்ல. நிறைய பேர் வந்து என்ன பண்ண பார்த்தா தண்ணி வந்து கம்மியாக குடிப்பாங்க. தண்ணி வந்து எவ்வளோ எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து தண்ணி வந்து எவ்வளோ நிறைய குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இப்போ உடம்புல இருக்கிற கழிவுலாம் வந்து வெளியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பாத்ரூமில் நம்மளுக்கு வந்துடும். இப்போ வந்து நிறைய பேர் தண்ணியே குடிக்கிறது இல்லை, தண்ணியே கம்மியாக குடிக்கிறதுனால தான் வந்து இந்த ப்ராப்ளம். ஏன்னா வந்து உடம்புல இருக்கிற கழிவு வெளியே போகல, அதனால தான் வந்து இந்த பிரச்சனையே வந்து வருது. இது முடிஞ்ச அளவுக்கு எப்படி நம்ம இது பண்ணணும்னு வந்து பார்த்தா சிம்பிள். இதுக்கு வந்து வாழை மரம் இருந்தாலே வந்து போதும். இப்போ நாங்கள் வாழை மரம் இல்லைன்றது தண்டு கிடைக்கும் பாருங்கள், அதை வாங்கி கூட நம்ம பொரியல் மாதிரி பண்ணலாம். இல்லை தண்டு வந்து ஜூஸாகவே கிடைக்கிறாங்க, இப்போ ஜூஸாகவே கிடைக்குது. அப்படி கிடைக்கலாம் கூட தண்டு வாங்கி கூட நம்மளே வந்து ஜூஸ் போட்டு வந்து நீங்கள் குடிக்கலாம். அது வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா கிட்னி ஸ்டோனுக்கு இது ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து 10 ரூபா 5 ரூபாயிலே வந்து தண்டு கிடச்சிடும். அந்த தண்டு வச்சு நம்ம வந்து பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படியே வந்து ஜூஸாகவும் போட்டு நீங்கள் குடிக்கலாம். அப்படி குடிக்கிற பட்சத்தில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து குறையும். அப்புறம் இன்னொன்று வந்து வாழை மரம் வீட்டில் இருந்தால் இன்னும் சிம்பிள். அது இதோட வந்து எஃபெக்டிவ் ஜாஸ்தி. அது என்னான்னு வந்து பார்த்தா, இப்போ நீங்கள் வாழை மரம் வந்து கொலை விட்டுடுச்சுன்னா வாழை மரத்தை நீங்கள் வெட்டிடுவீங்க. வெட்டிட்டிங்கன்னா ஒன்று வந்து பார்த்தா அந்த வாழை மரம் ஃபுல்லாக வெட்ட மாட்டாங்க யாருமே. வந்து ஒரு இது ஒரு அடியில் கொஞ்சம் விட்டுட்டு தான் அது மேலே தான் கொஞ்சம் வெட்டுவாங்க. அந்த வெட்டின இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழை நீருன்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெட்டினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சின்னதாக அந்த வெண்டைக்கால தண்ணி வருது, அது மாதிரி வந்து நார்மல் வாட்டர் மாதிரி தான் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அந்த தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதிலே வந்து வரும். இப்போ நீங்கள் வெட்டிட்டிங்கன்னு வந்து பார்த்தா தண்டில் இருக்கிற தண்ணியை, மரத்தில் இருக்கிற தண்ணியை வந்து மேலே கொஞ்சம் வரும். அது நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை. இப்போ அதை தண்ணி இப்போ நீங்கள் வெட்டிடுறீங்கன்னா வெட்டிட்டு அதை வந்து எதனா ஒரு துண்டு எதனா ஒரு இல்லை எதனா ஒன்று போட்டு நீங்கள் மூடி வைக்கணும். ஏன்னா மூடி வச்சிங்க இப்போ நீங்கள் அப்படியே ஓப்பனில் வச்சிங்கன்னா மரத்தில் பூச்சி கீச்சி எதனா வந்து அதில் வீழ்ந்துடும். நம்ம அது மாதிரி பண்ணாமல் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா அதை வந்து ஒரு துணி போட்டு கூட கட்டி வச்சிடலாம். துணி போட்டு கூட நீங்கள் கட்டி வச்சுட்டு என்ன பண்ணணும் வந்து பார்த்தா அதை அப்படியே விட்டுருங்க. ஒரு நாள் விட்டுருங்க. இப்போ இன்றைக்கி வெட்டுறீங்கன்னா நாளைக்கு வந்து அதை எடுத்து பார்த்தீங்கன்னு வந்து பார்த்தா அதிலே வந்து வாழை நீருன்னு சொல்லுவாங்க. அது வந்து அதிலே வந்து ஃபுல்லாக இருக்கும். அந்த தண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் வந்து பார்த்தா அது மேலோட்டமாக அப்படியே நீங்கள் வந்து மொண்டுட்டு நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் வந்து இதை குடிச்சிங்கன்னு வந்து பார்த்தா இதுவும் வந்து ரெகுலராக ஆனால் வந்து ரெகுலராக அதை குடிக்க முடியாது. என்னன்னு வந்து பார்த்தா இப்போ நீங்கள் வாழை மரம்லாம் வச்சா கூட வந்து பார்த்தா ஒரு 10 மாதம் ஆகும் அதை எடுக்கிறதுக்கே வந்து. அது மாதிரி சமயத்தில் நீங்கள் இதை ரெகுலராக குடிக்க முடியாது. எப்போனா நீங்கள் எப்போ கொலை வெட்டுறீங்களோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் அதை எடுத்து அந்த தண்ணி வந்து சுத்தமாக தான் இருக்கும். அந்த தண்ணி வந்து அப்படியே நீங்கள் வந்து வெறும் வயிற்றில் வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து இது வந்து இப்போ நாங்கள் இது சொன்னோம் பாருங்கள், அது மாதிரி இருக்கிறத விட இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக தண்டு நீங்கள் வச்சு சாப்பிட்றத விட இது இன்னும் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து அதெல்லாம் வந்து மறந்துட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து என்னென்னா எடுத்தவொடனே மெடிக்கல் ஷாப் போகிறீங்க, அது மாதிரி இல்லை ஹாஸ்பிட்டல் தான் போய் கிட்னி ஸ்டோன் ஆப்ரேஷன் பண்ணி தான் ரிமூவ் பண்ணுற மாதிரி. இது வந்து ஈஸியஸ்ட் மெத்தடு. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, சிம்பிளாக வந்து இதை வந்து வெளியே எடுக்க முடியும். கிட்னி ஸ்டோன்ஸை வந்து இது வந்து ஈஸியாக வந்து குறைக்கலாம். அப்புறம் இது இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்பு வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தா முள்ளங்கி இருக்குது பாருங்கள், அந்த முள்ளங்கி கூட நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு, ஏன்னா வந்து இதுக்கு வந்து முள்ளங்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு ரெகுலராக வந்து நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா இது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வெளியே வர முடியும். இப்போ இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ், இப்போ முள்ளங்கிலாம் கிடைக்கிறதுல ரொம்ப ஈஸி தான். அது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தா இந்த பிரச்சனையே இருக்காது. இது கண்டினியூஸாக நம்ம எது ஒன்றுமே வந்து உடனே வந்து அதோட சொல்யூஷன் வந்து வந்துடாது. கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு கொஞ்சம் ரெகுலராக வந்து நீங்கள் எடுத்தால் தான் வந்து பார்த்தா அது சொல்யூஷனே வந்து நம்மளுக்கு வரும். அப்புறம் மேஜராக வந்து இது மாதிரி இது பண்ணி கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்ஓ வாட்டரை கட் பண்ணுங்கள். ஆர்ஓ வாட்டர் வேணால் வந்து அதில் எந்த சத்துமே கிடையாது, எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு ஆர்ஓ வாட்டர் வருது. அது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாலே வந்து பார்த்தா கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதாவது முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து இப்போ எதுவுமே வந்து தெரியறதில்ல, அதுதான் வந்து ப்ராப்ளமாகவே இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள். நீங்கள் வாழைத்தண்டு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. இதுக்கு வாழைத்தண்டு இல்லை வாழை மரம் அது 2 சொன்னோம் பாருங்கள், அது வந்து முள்ளங்கி விட இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும்.
எஃபெக்டிவாக இருக்குது. நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் இதை எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தாலே உங்களுக்கு இந்த பிரச்சனையே வந்து கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளமே வந்து இருக்காது. ஆல்ரெடி வந்து நம்ம பேஜ்லேயே வந்து இந்த ஹெர்பல் பிளான்ட் ஒன்று ரணக்கிள்ளின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். அதுவும் வந்து கிட்னி ஸ்டோனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து அந்த செடி வந்து நம்ம வந்து ரேராக இது மூலிகை வளர்க்குறவங்க கிட்ட தான் அது வந்து கிடைக்கும். அதை விட்டு நீங்கள் வந்து இப்போ நார்மல் லைஃப் லீட் பண்ணுறவங்களாம் அந்த மூலிகை வந்து உங்களுக்கு கிடைக்காது. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அது மாதிரி அது இதை விட வந்து பார்த்தா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அது இல்லைனா கூட பரவாயில்லைங்க. உங்களுக்கு வந்து இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நான் வந்து அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் வந்து நான் கொடுக்குறேன். அதில் போய் பாருங்கள். அந்த செடி இருந்தால் கூட அது வந்து இது எல்லாத்த விட எஃபெக்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு எஃபெக்டிவ்னு பார்த்தா அந்த ரணக்கிளி செடி தான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த வாழை நீர் சொன்னோம் பாருங்கள், அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ரெகுலராக வந்து எடுத்துக்கினீங்கன்னு வந்து பார்த்தாலே இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்காது. ஈஸியாக வந்து இது நாளடைவிலே வந்து அந்த கல் வந்து சிறுவ வந்து அதுவே வந்து காணாமல் போயிடும். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக இது போல் ஹெல்த் டிப்ஸ், மூலிகை சம்மந்தப்பட்ட வீடியோ எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.